நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் கிளம்புறேன். எங்க போற கார்த்திக்? ராஜி வீட்டுக்கு. என்ன கார்த்திக் சொல்ற? இங்க இருந்து உன்னால போகவே முடியாது. இருக்கிற சிச்சுவேஷன்ல உன்னை யாரும் அனுப்ப மாட்டாங்க. டேய் ஆமாண்டா, லட்சுமி சொன்ன மாதிரி கதை சட்டக்காரங்களாம் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்கடா. இங்க பாரு, பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்ததே பெரிய விஷயம். இதுல நீ இங்க இருந்து வெளியே போறேன்னு சொன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் போனதா ராஜி வருவா. அது சரி, இவங்க விட்டாதானே நீ போக முடியும். வேற வழி? எப்படியோ ராஜி வந்தா தானே எல்லா பிரச்சனையும் முடியும். சரி கார்த்திக், வேணா ஒண்ணு பண்ணலாம். நான் ராஜி வீட்டுக்கு போறேன். அவங்க அப்பாவை பார்த்து பேசி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவளை வெளியே கூட்டிட்டு வந்துடுறேன். என்னது, நீ மட்டுமா? அதுவும் இந்த டைம்லயா? வேண்டாம் வேண்டாம், நானும் கூட வரேன். விஷ்ணு, புரியாம பேசாத. இவங்க என்ன அனுப்புறதே பெரிய விஷயம். இதுல நீயும் கூட வரனா யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. வேண்டாம் லட்சுமி, இந்த நேரத்துல நீங்க தனியா போறது எனக்கு ஒன்னும் சரியா படல. வேற என்ன பண்றது? எப்படியோ ராஜியை நம்ம இங்க கூட்டிட்டு வந்துதானே ஆகணும். அப்பதானே இங்க இருக்கிறவங்க நம்மள நம்புவாங்க. மச்சான், வேணா இப்படி பண்ணலாமா? நானும் விஷ்ணுவும் ராஜி வீட்டுக்கு போறோம். எப்படியாச்சும் ராஜியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துடும்டா. ஆமாண்டா, மதன் சொல்றதான் கரெக்டா படுது. நானும் மதனும் ராஜி வீட்டுக்கு போய் ராஜி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிட்டு வரோம். எனக்கு என்னமோ நீங்களாம் போனா ராஜி வருவாளான்றது சந்தேகமா தான்டா இருக்கு. ராஜி போன்ல சொன்னதை வச்சு பார்த்தா அவளுக்கு இங்க வர்றதுக்கு விருப்பம் இல்லை போல. பாவண்டா ராஜி, என்னால அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை. நான் பண்ண தப்புக்காக என் கூட சேர்ந்து அவளும் கஷ்டப்படுறான்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் ராஜி மட்டும் தான் கஷ்டப்படுறாங்களா? நாங்களாம் கஷ்டப்படல? டேய் விஷ்ணு, பட்டிமன்றம் நடத்துற நேரமா இது? ஏன் இப்ப நடத்தினா என்ன? அதான் தீர்ப்பு சொல்றதுக்கு சுமதி பெரியப்பா இருக்காரு. டேய், நைட்டு 12 மணிக்கெல்லாம் அப்படி சிரிக்காதடா. பெருசுங்கெல்லாம் பேய் தான் சிரிக்குதுன்னு பயத்துல பட்டுன்னு போயிட்டு போதுங்க. அப்படியாச்சும் போட்டோம்டா, நாட்டுல ஜனத்தொகையாச்சும் குறையும். டேய், இதை மட்டும் இங்க இருக்க பெருசுங்கெல்லாம் கேட்டுச்சு உன் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவாங்கடா. டேய் இப்ப மேட்ருக்கு வாடா. நானும் மதனும் ராஜி வீட்டுக்கு போய் கையில கால விழுந்தாச்சு ராஜி இங்க கூட்டு வரும். சப்போஸ் அவ வரமாட்டேன்னு அழுத்தமா சொல்லிட்டானா? அப்போனும் பிரச்சனை இல்லடா, நானும் மதனும் அப்படியே அப்ஸ்காண்ட் ஆயிடுறோம். ஹே ஃப்ராட், அப்படி மட்டும் நீ போன உன்னை வீட்ல வந்து நான் உதைப்பேன். டேய், ராஜி கண்டிப்பா வருவாடா. எனக்கு நம்பிக்கை இருக்கு மச்சான். ராஜி உனக்காக உயிரே கொடுப்பாடா. ஆஃப்டர் ஆல் இங்க வரமாட்டாளா? ஏதோ கொஞ்சம் கோவத்துல அப்படிதான் பேசுவா. அதுக்காக வரவே மாட்டான்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ரா. இல்ல மச்சான், ராஜி பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ரொம்ப பிடிவாதமானவ. அவ்வளவு சீக்கிரம் அவ முடிவை யாருக்காகவும் மாத்திக்க மாட்டான். டேய், வேற யாருக்காக தாண்டா மாத்திக்க மாட்டா. கண்டிப்பா உனக்காக மாத்திப்பா. நீ வேணா பாரு, நாங்க வரும்போது கண்டிப்பா ராஜியோட தான் வருவோம். என்னங்க என்னங்க போன் அடிச்சுட்டே இருக்கு. கமலாத்த, என்னவா? இந்நேரம் எல்லாரும் மண்டபத்துக்கு வந்திருப்பாங்க. வாசல் நின்று வரவேற்க வேண்டிய நாம இப்படி ரூம்குள்ள உட்காந்துருக்கோம். என்னங்க இவன் இப்படி பண்ணிட்டான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப பாசக்கார பையன், நம்ம மேல ரொம்ப மரியாதையானவன். ஏன் இப்படி மாறிட்டான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்லங்க, நம்ம அவனை தனியா விட்டுட்டு பெங்களூர் போயிருக்க கூடாது. இதெல்லாம் இப்ப பேசி என்ன ஆக போகுது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இல்லங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கோம், அவன் நம்மள வேண்டான்னு முடிவெடுக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. உனக்கு அவனை பத்தி தெரியாது. அப்புறமா பேசி நம்மள சமாதானம் பண்ணிக்கலாம் நினைப்பான். அதெல்லாம் இல்லங்க, அவனுக்கு தெரியும் என்னோட கோவத்தை பத்தி. மாட்டேன்னு சொன்னானா நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அவனுக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. இதெல்லாம் சரியா நடக்கும்னு எனக்கு தோணல. என்னங்க, நீங்களே இப்படி ஒடிஞ்சு போயிட்டா என்னங்க ஆகிறது? விடுமா. ஆண்டி, என்னம்மா, போய் எங்களை சமாதானப்படுத்த சொன்னானா அவன்? இல்ல ஆண்டி. என்னமா நடக்குதுங்க? நாங்க 2 பேரும் வெளியே கூட தலை காட்ட முடியாம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம். பொண்ணு வீட்டுக்காரங்க வேற எங்களை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. என்னம்மா, அவனை அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்களா? இல்ல ஆண்டி.
பொண்ணோட பெரியப்பா கார்த்திக் கிட்ட பேசினாரு. அவரை பார்த்தா நல்லவராவும் தெரியுது. என்ன கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாரா? அப்படி இல்ல ஆண்டி. ஆனா என்னம்மா என்ன நடக்குதுங்க? இந்த கல்யாணம் நடக்கணும், இல்லைன்னா அவன் எனக்கு புள்ளி இல்லைன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா வேற என்னமோ நடக்கிற மாதிரி இருக்கு. என்னம்மா சொல்லுமா. நாங்க யாரையும் போய் பார்க்கவும் முடியாது, பார்த்து கேட்கவும் முடியாது. கார்த்திக் பொண்ணு வீட்ல அவன் வேற ஒரு பொண்ண லவ் பண்றதா சொல்லிட்டான். பாத்தீங்களா? நீங்க என்னமோ அவன் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொன்னீங்க. இப்ப என்ன நடந்திருக்கு பாருங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அதுக்கு அவர் என்னம்மா சொன்னாரு? இல்ல அங்கிள். இதை பாருமா, இந்த ரூமை விட்டு நாங்கள் வெளியே வரப்போறது இல்லை. நல்லதோ கெட்டதோ அவன் வாழ்க்கையை அவனே முடிவு பண்ண சொல்லிட்டோம். நீ எங்ககிட்ட சொல்றதுனால அவனோட பிளானுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தாம்மா கேட்டோம். மறைக்காம உண்மையை சொல்லுமா. அங்கிள் பிளான்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு புரியுது விருப்பம் இல்லாம கல்யாணம் நடந்தா உங்க பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கும்னு. அதனால அவங்களுக்கு தெரிய வேண்டியதெல்லாம் உண்மையிலேயே கார்த்திக் ஏதாவது ஒரு பொண்ண லவ் பண்றானா இல்லையான்றதுதான். அவங்க கார்த்திக் கிட்ட சொல்லிட்டாங்க, நீ லவ் பண்றது உண்மையா இருந்தா அந்த பொண்ணையே கூட்டிட்டு வந்து சொல்ல சொல்றாங்க. அப்படியா? என்னங்க நம்ம ஒண்ணு பேசிட்டு இருக்கோம், பொண்ணு வீட்டுக்காரங்க வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆமா, வேற என்ன பண்ணுவாங்க? கல்யாணத்துக்கு முந்தின நாள் மக்கர் பண்ற பையன் காலம் ஃபுல்லா அவளை வச்சு காப்பாத்தணும் எப்படி நம்புவாங்க? அப்போ அவன் லவ் பண்ற பொண்ணு இங்க கூட்டு வர போறீங்க. ஆமா அங்கிள். அவன் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? ராஜி. ஐயோ கர்மம். என்னங்க இவன் ஏன் வயித்துல போய் பிறந்தானேன்னு எனக்கே வெறுப்பா இருக்குங்க. நம்ம அவளை பாக்குறோம், காடு கொடுக்குறோம், அவளும் வாயை திறக்காம இருந்துட்டா பாரு. சேச்சே, சரி விடு. யாரால என்ன பண்ண முடியும்? அவன் தலையில அப்படி எழுதிச்சுன்னா அதை யாரால மாத்த முடியும்? அந்த பொண்ணு வராலாமா இந்த அர்த்தராத்திரியில? இவரத்தான் லவ் பண்ணேன்னு பஞ்சாயத்துல சொல்றதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. வரலன்னா சுமதி கழுத்துல தாலி கட்டியே ஆகணும்னு சொல்றாங்க. என்னம்மா டிராமா அது? பொண்ணை கட்டி கொடுக்க வேணாம்னு யோசிச்சா வேணான்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே? இல்ல கட்டி கொடுத்தா ஆகணும்னு தோணுச்சுன்னா கட்டிக்கன்னு சொல்ல வேண்டியதானே? இது ரெண்டு இல்லாம ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அவன் என்ன சொல்றான்? கார்த்திக் ரொம்ப வருத்தப்படுறான் ஆண்டி. அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இதுல என்னம்மா அவனுக்கு கன்ஃபியூஷன்? சாரி அங்கிள், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. அவனுக்கு உங்களை கஷ்டப்படுத்தவும் முடியல, அதே சமயத்துல காதலிக்கிற பொண்ணையும் விட்டு கொடுக்க மனசு இல்ல. ஒரு பொண்ணு கிட்ட கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு பின் வாங்குறது ஒரு ஆம்பளைக்கு அழகில்ல தானே? பெத்தவங்களை அழ வைக்கிறது மட்டும் அழகா? ஆண்டி, கார்த்திக் பண்ணது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில சுமதிய கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அதே சமயத்துல விருப்பம் இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா அவனுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய வாழ்றது வேஸ்ட் தானே ஆண்டி? ஏமா, உலகம் ஃபுல்லா எத்தனையோ அரேஞ்ச் மேரேஜ் நடக்கலையா? அவங்களா கல்யாணம் பண்ணிட்டு கட்டிட்ட பொண்ணு லவ் பண்ணலையா? கரெக்ட் தான் அங்கிள். ஆனா கார்த்திக்கும் அவளை லவ் பண்றான் அண்ட் சுமதியும் வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. இது சரியா வராது அங்கிள். இப்ப எங்களை என்னமா பண்ண சொல்ற? உங்க பையன் அவன். நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுங்க அங்கிள். முடியாதுமா, அவன் பண்ண விஷயம் ரொம்ப பெரிய தப்புமா. பொண்ணு வீட்டுக்காரங்களே அவனை மன்னிச்சாலும் நாங்க அவனை மன்னிக்கிறதா இல்ல. ஒண்ணு அந்த சுமதி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு, இல்ல எங்களை மறந்துட்டு சொல்லு. அங்கிள், இதுக்கு மேல நம்ம இதை பத்தி பேச வேண்டாம். எங்க முடிவு இதுதான். அவன்கிட்ட சொல்லிடு. அங்கிள் இல்ல அங்கிள். ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜிமா, என்னம்மா தூங்காம போனை பார்த்துட்டு இருக்க? இல்லப்பா, அது வந்து என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உடம்புக்கு ஏதாவது முடியலையாம்மா? இல்லப்பா,
அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த நேரத்துல தூங்காம போனை நோண்டிட்டு இருக்க? இல்லப்பா, அது வந்து ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை. ஆபீஸ்லயா? வந்ததுல இருந்து சொல்லவே இல்ல. ம், இல்லப்பா, இப்பதான் அந்த பிரச்சனை. புரியலம்மா. இல்லப்பா, ராத்திரி ஷிஃப்ட்ல வேலை செய்வாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதான். ம், இந்த நேரத்துல என்னம்மா வேலை செய்றாங்க? நம்ம வேலை அப்படிதான்ப்பா. இங்க ராத்திரிங்கிறப்போ அங்க அவங்களுக்கு அமெரிக்காவில் பகல்ல. அதான். ஓஹோ. அதான்ப்பா, அவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது தான் நாம அவங்களுக்கு வேலை செய்ய முடியும். ஏமா, நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது அவன் முழிச்சு வேலை செய்யட்டும். அப்படி இல்லப்பா, வேலை தரது அவங்க தானே. அதான். அதாவது முதலாளி முழிச்சிட்டு இருக்கும்போது தான் தொழிலாளி வேலை செய்யணும்னு சொல்ற. ஆமாப்பா. அப்ப உங்க முதலாளின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்களாம் முதலாளி இல்லையா? அப்படி இல்லப்பா, இவங்க தான் எங்க முதலாளி. அப்ப இவங்கெல்லாம் சின்ன முதலாளி, அவங்க தான் பெரிய முதலாளிங்கிற. ஆமாப்பா. ஊர்ல கலப்புடுங்கிறவங்க கூட 6 மணி ஆனா வேலை செய்யறது இல்லம்மா. வீட்டுக்கு போய் கஞ்சியோ கூழ குடிச்சிட்டு குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கிறானே. ஆனா உங்க பொழப்பு அதை விட மோசமா இருக்கும் போல. பணம் வருது இல்லப்பா. அம்மா, வாழ்க்கைக்கு தான் பணம் வேணும். பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கை இல்ல. ம், எவனோ ஒருத்த முடிச்சிருக்க நேரத்துல நீங்க வேலை செஞ்சு உடம்ப கெடுத்துட்டு வாழ்க்கையை வாழ முடியாம என்ன பழப்புமா இது? யாருமா போன்ல? ஆபீஸ்ல இருந்து தான்ப்பா. என்னவா? இல்ல, வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ணி தர முடியுமான்னு. முடியாதுன்னு சொல்லு. அப்பா. கோடி ரூபாய் கொடுத்தாலும் அப்பா இந்த நேரத்துல அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லு. இல்லப்பா, கொஞ்சம் அர்ஜென்ட். அதான். அதுக்கு இந்த ராத்திரி நேரத்துல எப்படி போவ? அதெல்லாம் வேணாம். நாம வரோன்னு சொன்னா வண்டி அனுப்புவாங்கப்பா. என்னம்மா இது? வண்டியிலே போயிட்டு வண்டியிலே வந்துடுறேன்ப்பா. அம்மா, தங்க கூண்டா இருந்தாலும் கூண்டு கூண்டு தானே. அம்மா, ஊர்ல எக்ஸ்போர்ட்ல துணி தைக்கிற பிள்ளைங்க கூட உன்னை விட சந்தோஷமா இருக்கும் போல. அப்பா. இல்லம்மா, ஊர்ல ரவிக்கு 50 100 கூலி வாங்குற பிள்ளைங்க வாழ்க்கை கூட நீங்க வாழறது இல்லைன்னு சொல்ல வந்தம்மா. அது இல்லப்பா. சரி விடுமா, நீ இல்ல இந்த நேரத்துல எங்கேயும் போக கூடாது. இல்லப்பா, அப்படி போக முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. போகலன்னா பிரச்சனை ஆயிடும்பா. என்ன பண்ணுவாங்க? வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. போடான்னு தூக்கி போட்டு வாமா. அப்பா. அம்மா, நம்மள ஒருத்த வேலையை விட்டு தூக்கிடுவோம் மிரட்டவும் கூடாது. அந்த மாதிரி நிலைமையில நம்ம வேலையே செய்யக்கூடாது. அம்மா, அந்த போனை கூட நான் பேசுறேன். இல்லப்பா, நானே பேசுறேன். அப்ப பேசுமா. இல்லப்பா, போன் எடுத்து பேசலன்னா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. அப்ப அந்த போனை அமுத்தி வை. இல்லப்பா, நான் கொஞ்சம் போயிட்டு வரலாமான்னு. உன்கிட்ட தமிழ் எதனா சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படு. அப்பா. அம்மா, முதல்ல அந்த போன் ஆஃப் பண்ணு. அத குடுபிடி. அப்பா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இன்னொரு வார்த்தை பேசக்கூடாது. படுத்து தூங்கு. போனா போதுன்னு பார்த்தா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. படுமா. மாமா, என்ன ஆச்சு மாமா உனக்கு? முகத்துல ஏகப்பட்ட எமோஷனை காமிச்சுக்கிட்டு இருக்க. வயித்த கலக்குதுடா. அப்ப அது எமோஷன் இல்லையா, மோஷனா? ஓசியில கிடைக்குதுன்னு கண்ட சரக்கையும் வாங்கி கல்பா அடிச்சா இப்படி வயித்த கலக்காம வேற என்ன செய்யும்? நான் அடிச்ச சரக்குக்கும் வயித்த கலக்குறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லடா. நடக்க போறத நினைச்சாதான் வயித்த கலக்குது. இவனுங்க பஞ்சாயத்துல அடிச்ச போத வேற இறங்கி போச்சு. டே கட்ட புலி, இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஒன்னும் செஞ்சதில்லை, நீங்களும் எனக்கு ஒன்னும் செஞ்சதில்லை.
நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், மறுக்காம செய்வீங்களாடா? ப்ளீஸ். நீங்க செய்ய போற உதவியில தான் 4 பேரோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. அதனால தான் மானத்தை விட்டு கேக்குறேன். ப்ளீஸ். என்னன்னு சொல்லு மாமா. டேய், என்னை எப்படியாவது இந்த இடத்தை விட்டு கூட்டு போயிடுங்கடோ. யோ மாமா, உன்னை என்ன கடப்பா கல்கோரிக்கா கடத்திட்டு வந்திருக்காங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதற. டேய், இவனுங்க கடப்பா குரூப்பை விட ரொம்ப டேஞ்சரானவங்கடா. பாக்குறதுக்கு தான் பாவமா இருப்பானுங்க. சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கண்டந்துண்டமா வெட்டுவானுங்கடா. அப்புறம் நம்ம பாடிய கூட காம்படிஷன் வச்சுதான்டா ஓட்டணும். அப்போ கல்யாணம் நடந்தா கார்த்தி செத்தான், கல்யாணம் நடக்கலைனா நாம செத்தமா? இதுல என்ன டவுட் உனக்கு? நாளைக்கு 3 பேரோட போட்டோ பக்கத்துல ரெஸ்ட் இன் பீஸ் Facebookல போட போறது கன்ஃபார்ம். அதுக்கு கூட நல்லதா ஒரு போட்டோ எடுத்து வைக்கலடா கட்ட. டேய், நிறுத்துங்கடா. ஓசியில சரக்கு கிடைக்கும், விதவிதமா கல்யாண விருந்து கிடைக்கும் தான் நான் என் பொண்டாட்டி கிட்ட ஆல் இந்தியா சேல்ஸ் காம்படிஷன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா நாளைக்கே ஆல் இந்தியா ரேடியோவில் நம்ம நியூஸ் கேட்கற மாதிரி ஆயிடுச்சேடா. மாமா, நீயாச்சு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்ட மாமா, நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். நாங்கெல்லாம் எதையுமே அனுபவிக்கலையே மாமா. டேய், கடைசி பால் வரைக்கும் போராடுற டோனி மாதிரி ஏதாவது ஐடியா சொல்லுங்கடா. சேல்ஸே பண்ணாம 10 வருஷம் சேல்ஸ் டீம்ல காலத்தை ஓட்டிட்டோம். இந்த வீட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கடா. மாமா, ராஜி வந்து கார்த்தியத்தான் நான் காதலிக்கிறேன்னு சொன்னாதானே நமக்கு விடுதலை. ஏண்டா, காதலிச்சது அவன், பொண்ணு கொடுத்தவன் இவன். நடுவுல ஏண்டா நம்மள நையாண்டி பண்றானுங்க? மாப்பிள்ள வீடுன்னு காலையில இருந்து சீன் போட்டல, அதான் நம்ம நிலைமை இப்ப சீன் ஆயிடுச்சு. ராஜியோட அப்பா ஒரு திருகு மீச, இந்த பொண்ணோட அப்ப ஒரு சுருள் மீச. ஏண்டா, 2 மீசைக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு தொங்குறமேடா. ராஜி வந்துருவா, மேட்ரு முடிஞ்சிரும், நீ கவலைப்படாத மாமா. டேய், அந்த மீச வில்லேஜ் மீச. அன் டைம்ல அவுட் சைடுல அவன் பொண்ண அலோ பண்ண மாட்டான்டா. என்ன மாமா சொல்ற? அந்த ராஜி வர மாட்டான். இந்த காஜு புடிச்சவனுங்களோ நம்மள விட மாட்டானுங்க. விடிய விடிய நடனம், நைட் பூரா நம்மள வச்சுதான் நான் ஸ்டாப் கொண்டாட்டம். மாமா, நான் வேணா பேக் எடுத்துட்டு வந்துடுறேன், இப்படியே நம்ம பேக்கப் ஆயிருவோமா? முடியாதுடா. அந்த பெரிய மீச செட்டப் பண்ண 2 மீச அடியாளுங்க எங்க போனாலும் அச்சு டாக் மாதிரியே ஃபாலோ பண்றானுங்கடா. உச்சா போனா கூட கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பக்கத்திலேயே நிக்கிறானுங்கடா. என்ன கார்த்தி? அண்ணா, கார்த்தி, சாரிண்ணா. எதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போயிருக்கலாம். விட்டா சிட்டா பறந்து போயிருப்பேப்பா. எனக்காக எதுக்கு நான் ரிஸ்க் எடுக்கிறீங்க? எப்பா, வாழ்ந்தா எல்லாரும் ஒன்னா வாழணும், செத்தா எல்லாரும் ஒன்னா சாவணும் இல்லப்பா. வாழ்றதுக்கெல்லாம் வழியே இல்ல, டெத் கன்ஃபார்ம். உங்களை மாதிரி அன்பு காட்டுறவங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, பேர்லயே அன்பு இருக்கா, அதான் இவர் அன்பு காட்டுறாரு. இவன் பேர்லயே புலி இருக்கு, ஆனா புலிய காட்ட மாட்டான். அண்ணே, வளர்றான்ல. இல்லண்ணே, பரவாயில்ல. குடிச்சா இதெல்லாம் சகஜம்தான். இல்லப்பா, ஆரம்பத்துல உனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சந்தோஷத்துல குடிச்சோம், அப்புறம் ஆக போறதுலன்னு சோகத்துல குடிச்சோம். இப்போ 2 எமோஷனும் மிக்ஸ் ஆகி ஆயிடுச்சுப்பா. ஒண்ணும் இல்லண்ணா, ஒருவேளை ராஜி வரலனா இங்க அடிதடி கலாட்டாலாம் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா சாரிண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இவங்க 2 பேரோட போனும் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல. ராஜிக்கு ட்ரை பண்ணி பாருங்க லட்சுமி. ம். ராஜி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாளா? ஆமா கார்த்திக். விடு கார்த்திக். எப்படியோ மதனும் விஷ்ணுவும் அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. போய் 2 மணி நேரம் ஆகுது. எங்க இருக்கான், என்ன பண்றானுங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறானுங்க. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறானுங்க. டைம் ஆக ஆக டென்ஷன் ஏறிட்டே இருக்கு. கார்த்திக், நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு என்னமோ ராஜி வரமாட்டான்னு தோணுது லட்சுமி. ஹே, நீ சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. ராஜி கண்டிப்பா வருவா, ட்ரஸ்ட் பண்ணு. இல்ல லட்சுமி, ராஜி எப்பவும் இப்படி இருந்ததில்ல. ராஜி என் மேல கோவத்துல இருந்தா கூட போன் எடுத்து பேசிடுவா. ஆனா இப்போ அவ வெறுப்புல இருக்கா. அந்த வெறுப்புக்கு நான் தான் காரணம். பாவம், அவன் என்ன பண்ணுவா? எல்லா தப்பும் என்னோட தான். விடு கார்த்திக். ராஜிக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜி இங்க இருப்பா. சாரிண்ணே, என்னால நீங்களும் ராத்திரி எல்லாம் தூங்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அட போ கார்த்தி, இதெல்லாம் சொல்லி மனசை கஷ்டப்படுத்தாத. நாம தூங்காததுனால மத்தவங்க தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இல்லடா கட்ட? ஆமா மாமா, மண்டபத்துல பாதி பேரு தலையில முக்காட போட்டு திரியிறாங்க. எங்க நம்ம குவார்டர் கேட்டுருவோமான்னு. சீக்கிரட்டா வை. கார்த்திக்கு தெரிஞ்சது ஃபீல் பண்றதுக்கு பதிலா ஃபயர் பண்ணிடுவான். அண்ணே, நீங்களா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டப்பா. மாமா அவசரப்பட்டு வாய் விட்டிய மாமா. கார்த்தி இத கேக்கல, சாப்பாடு. அண்ணே, நீங்க வேணா போய் ரெஸ்ட் எடுங்கண்ணே. அட போ கார்த்தி, நீ இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் போது எங்களுக்கு மட்டும் எப்படி தூக்கம் வரும்? ஆமா, பர்ஃபார்மன்ஸ்ல சிவாஜியே மிஞ்சிட்ட. தேங்க்ஸ் டா கட்ட. என்னப்பா எல்லாரும் கும்பலா நின்னு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? லவ் பண்ற பொண்ணு உள்ளூர்ல தானே இருக்கு. ஏன் இவ்வளவு நேரம்? என்ன அந்த பொண்ணு வந்துரும்ல? என்னப்பா நீ முடிக்கிறத பார்த்தா அந்த பொண்ணு வரமாட்டாப்புல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவ கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா. இங்க பாருப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு இங்க வந்தாகணும், இல்ல நடக்கிறதே வேற. என்னப்பா, என்ன பிரச்சனை? என்ன பெரியப்பா, நீங்க எப்ப சொன்னீங்க இன்னும் அந்த பொண்ணு வர காணோம்? என்னப்பா, அந்த பொண்ணு வந்துருவாள்ல. இந்த பாரு, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. விடியறதுக்குள்ள அந்த பொண்ணு இங்க இருக்கணும். ஏப்பா, எதுக்கும் போனை போட்டு அந்த பொண்ணு கிளம்பிட்டாளான்னு கேளுங்கப்பா. என்ன தம்பி, அந்த பொண்ணு போனை எடுக்கலையா? போன் எடுக்கல, வண்டி கிடைக்கல, லேட் ஆச்சு, எந்த காரணமும் சொல்லக்கூடாது. விடியறதுக்குள்ள அந்த பொண்ணு இங்கே இருக்கணும். இல்லைன்னா உனக்கும் சுமதிக்கு தான் கல்யாணம். இதை யாராலும் மாற்ற முடியாது. அவ்வளவுதான். மச்சான், அது வந்து டேய், என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, தயவு செய்து போயிடுங்க. டேய், என்னடா இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டேய், நீங்க பண்ண காரியத்துக்கு டென்ஷன் ஆகாம போங்கடா, ஏஞ்சி போங்கடா. டேய், நாங்க சொல்றது கொஞ்சம் நிதானமா கேக்குறியா? நாங்க என்னமோ ராஜி வீட்டுக்கு போகாம நேரா ஏஞ்சல் வீட்டுக்கு போய் அவளை கூட்டிட்டு வந்த மாதிரி கோவப்பட்டு இருக்க. மச்சான், நாங்க 2 பேரும் ராஜி வீட்டுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம்னு தெரியுமா? அக்கம் பக்கம் இருக்கவங்கலாம் எங்களை சந்தேகமா விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஆனா ராஜி வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று ஒரு 1000 ஃபோன் பண்ணியிருப்போம்டா. ஆனா ஒரு தடவை கூட எடுத்து பேசவே இல்லை.
100 எஸ்எம்எஸ் மேல போட்டாச்சு. ஆனா ஒரு எஸ்எம்எஸ் கூட ரிப்ளை இல்ல. ராஜி கண்டிப்பா வெளியில வருவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம்டா. ஆனா டைம் போயிட்டே இருந்தது தவிர ராஜி கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை கூட இல்லடா. அப்படியே ராஜி வந்துருவா பேசி கன்வின்ஸ் பண்ணி கூடவே கூட்டிட்டு வரலான்னு மணிக்கணக்கா ரோட்ல நின்றுட்டு இருந்தோம். ஆனா ராஜி மட்டும் வரவே இல்லை மச்சான். ரவுண்ட்ஸ்ல இந்த போலீஸ்லாம் கூட அங்கே வந்தாங்க மச்சான். யார் நீங்க இங்கே ஏன் சம்மந்தம் இல்லாம நிக்கிறீங்கன்னு அப்படி இப்படின்னு துருவி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. எங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலடா. அப்புறம் இங்கெல்லாம் நிக்க கூடாது, உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, உங்க அட்ரஸ் கொடுங்கன்னு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு எங்களை அமுச்சு விட்டாங்கடா. அப்படியே மனசு கேட்காம தெருவோரமா ஒளிஞ்சு நின்று ராஜி வருவான்னு பார்த்துட்டு தாண்டா இருந்தோம். நான் கடைசி வரைக்கும் ராஜி வர மாதிரி தெரில மச்சான். அப்புறம் தான் எங்கள் மனசை மாற்றிட்டு ஏஞ்சல் வீட்டுக்கு போனோம். ஏஞ்சல்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னோம். ஆனால் ஏஞ்சல் கொஞ்சம் கூட யோசிக்கலடா. அந்த நேரத்தில் உடனே கிளம்பி எங்களோட வந்தாடா. டேய், நாங்க திட்டம் போட்டுலாம் உன்னை ஏஞ்சல கூட்டிட்டு வரலடா. வேற வழி இல்லாம தான் கூட்டிட்டு வந்தோம். உனக்காக ராத்திரின்னு கூட பார்க்காம சொன்ன உடனே கிளம்பி வந்த ஏஞ்சலுக்கு நீ தேங்க்ஸ் தாண்டா சொல்லணும். அதை விட்டு எங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க. டேய், உனக்கு ஒரு பிரச்சனை, அது எங்களுக்கும் தான்டா. இப்ப கரெக்டான நேரத்துல ஏஞ்சல் வரலனா உன் நிலைமை என்ன இருக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருடா. உன்னை உரி காதலிச்ச ராஜி உனக்கு பிரச்சனை உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா ஏஞ்சல் சொன்ன உடனே அடுத்த செகண்ட் எங்களோட வந்துட்டாடா. ராஜிக்கு உன் மேல கோவம் இருக்கலாம்டா. ஆனா நாங்க என்ன பண்ணோம், ஒரு கால் அட்டன் பண்ணி கேட்டசி கதை என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம்ல. சரி, அதை விடுறா. ஏஞ்சல் ஏன் கூட்டிட்டு வந்தேன் கேட்கறல. இந்த ராத்திரியில அவளை தவிர வேற யாரை நம்ம நம்பி வருவா? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க. டேய், ஏஞ்சல் மட்டும் இப்ப இங்க வரலனா அந்த சுமதி கழுத்துல தான் தாலி கட்டியிருக்கணும். தேவைப்படும் போது செய்யறதுக்கு பேர் தான் உதவி. அதான் இப்ப ஏஞ்சல் உனக்கு செஞ்சிருக்கா. இதுல எந்த உள்நோக்கமும் இல்லடா. ஆமாண்டா, பெருசு என்ன சொன்னாரு? உன்னை லவ் பண்ண பொண்ணு இங்க வரணும் சொன்னார்ல. ஏஞ்சல் ஒரு காலத்துல உன்னை லவ் பண்ண பொண்ணு தானே? டேய் சும்மா இருடா. சீரியஸான நேரத்துல சிரிப்பு காட்டுற. மச்சான், பெருசு கணக்குப்படி நீ ஒரு பொண்ணா ஒரு கண்ணுல காட்டணும். அந்த பொண்ணு ஏன் ஏஞ்சலா இருக்க கூடாது? ஆமா மச்சான், நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காதடா. தைரியமா இரு மச்சான். பெரியவர் ஏஞ்சல பாத்துட்டாருன்னா இனிமே நீ பெரியவர்கிட்ட தைரியமா போய், ஐயா நீங்க கேட்ட மாதிரி நான் பொண்ணை வர சொல்லிட்டேன், நாங்க கிளம்பலாமான்னு கேள்றா. அவர் ஓகே சொல்ல போறாரு, நாமளும் கிளம்ப போறோம். ஆமா மச்சான், இந்த சப்ப மேட்டருக்கு போய் இவ்வளவு பயப்படுற. வா. சாரி. தேங்க்ஸ் ஏஞ்சல். எதுக்கு சாரி தேங்க்ஸ் எல்லாம்? ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு இந்த உதவியை கூட பண்ணக்கூடாதா? ஏஞ்சல் ஓல்டு ஃப்ரெண்டா இருந்தாலும் கோல்டு ஃப்ரெண்ட், புரிஞ்சுக்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த பொண்ணு வர சொல்லு. வாமா. தம்பி, இந்த பொண்ணு தான் நீ காதலிக்கிறியா? ஆமா. உன் பேர் என்னம்மா? ராஜி. எத்தனை வருஷமா 2 பேரும் காதலிக்கிறீங்க? 2 வருஷமா. பேரு ராஜிங்கிற, ஆனா கழுத்துல சிலுவை போட்டிருக்கியே. டே புலி, என்னடா ஃபர்ஸ்ட் பால்லே போல்ட் ஆயிட்டாரு? ஆமா மாமா, பேரை மாத்தின ஏஞ்சலு சிலுவைய மாத்தலையே மாமா. என்னோட அப்பா ஹிந்து, அம்மா கிறிஸ்டின். லவ் மேரேஜ். எனக்கு எல்லா தெய்வமும் ஒண்ணுதான். பாருங்க, இது மேல்மருவத்தூர்ல கட்டின கயிறு. சூப்பர் ஷாட் மாமா. ஸ்டம்புக்கு வந்த பால சிக்ஸருக்கு தூக்கிட்டா. டே புலி, ஏஞ்சல் அசத்தராடா. நீங்க 2 பேரும் காதலிக்கிற விஷயம் உங்களை பெத்த உங்களுக்கு தெரியுமா? தெரியாது.
ஏன் சொல்லல? உங்க அப்பா அம்மாவே காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க தானே. உங்க காதலை அவங்க ஏத்துக்க மாட்டாங்களா? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நேரம் வரும்போது எங்க காதல் விஷயத்த வீட்ல சொல்லலாம்னு இருந்தேன். ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நான் காதலிச்ச பொண்ணை நேர்ல வர வச்சு உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இப்போ அது நீங்க என்ன நம்புறீங்களா? ஐயா, இங்க நடந்த எல்லா தப்புக்கும் பகிரங்கமா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. உங்க வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நான் நடந்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்களை அனுப்பி வைக்கணும். எல்லாம் சரி. இந்த பொண்ணுதான் உன்னோட காதலின்னு நான் நம்புறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நாங்க காதலிக்கிற விஷயம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இங்க நீங்க யார்கிட்ட வேணாலும் விசாரிச்சுக்கலாம். தம்பி, உன்னுடைய நண்பர்கள் உனக்கு நம்பிக்கையா இருப்பாங்களே தவிர எனக்கு நம்பிக்கையா இருக்க மாட்டாங்களே. அவங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? டே புலி, பெருசு பெருசு பெருசா கேள்வி கேக்குதுடா. ஆமா மாமா, பஞ்சாயத்துல விஜயகுமாருக்கு அடுத்து அதிகமா கேள்வி கேட்டவர் இவர்தான். அப்படியாடா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இல்லப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீங்களே பொய்யான ஒரு பொண்ணை ஜோடிச்சு இவதான் என்னுடைய காதலின்னு நீங்க என்கிட்ட பொய் சொல்லலாம் இல்லையா? டே கட்ட, பெருசு மட்டும் வக்கீலுக்கு பச்சிருந்ததுன்னு வையே, ஊர்ல இருக்கிற பாதி பேரை உள்ள தூக்கி போட்டிருப்பான்டா. ஆமா மாமா. என்ன சொல்றீங்க? தெளிவா சொல்றேன் கேட்டுக்கப்பா. இவதான் உன் காதலின்னா எங்க கண்ணு முன்னாடி இப்பவே இவ கழுத்துல நீ தாலி கட்டணும். தாலியா? டே கார்த்தி, நீ காலிடா. தம்பி, நீ இப்ப இவளுக்கு தாலி கட்ட யோசிச்சுன்னா இவ உன்னுடைய காதலி இல்லைன்னு ஆயிடும். நல்லா கேளு, இவதான் உன்னுடைய காதலின்னா இவ கழுத்துல தாலியை கட்டு. இத பாருப்பா, இது வாழ்க்கை பிரச்சனை. இதுல பொய் புரட்டுக்கெல்லாம் இடமே இல்லை. நல்ல முடிவெடுங்க, நேர்மையான முடிவெடுங்க. இன்னும் 10 நிமிஷம் உங்களுக்கு அவகாசம் தர்றேன். அதுக்குள்ள நீ இவ கழுத்துல தாலி கட்டணும். இல்லைன்னா காலையில சுமதி கழுத்துல தாலி கட்ட வேண்டி வரும். இதுதான் என் முடிவு.